பாஜக தமிழக தலைவர் தமிழிசை செய்தியாளர் சந்திப்பில் உள்ளார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். மக்களை கூட்டுவதற்கு அவர்கள் தேர்தல் ஆணையமும் உதவி புரிவது மிகவும் கடுமையான கண்டனத்திற்குரியது. எதிர்க்கட்சிகள் ஒரு சின்ன கூட்டத்திற்கு அனுமதி கேட்டாலே 1000 விளக்கங்களை கேட்கும் தேர்தல் ஆணையம் லட்சக்கணக்கில் முதலமைச்சர் கூடும் கூட்டத்திற்கு எந்தவித கட்டுப்பாடையும் விதிப்பதில்லை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தேர்தலில் ஒரு சமமான தளம் வேண்டும், அதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகை செய்ய வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். விளம்பரங்களும் அப்படித்தான். வேறு கட்சிகள் விளம்பர பேனர்கள் வைத்தால் உடனே அவை அகற்றப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் வரும் வழிகளிலும் அதிமுகவினர் வைக்கும் விளம்பர பலகைகளிலும் எந்தவித கட்டுப்பாடையும் தேர்தல் ஆணையம் விதிப்பதில்லை என்பதை இங்கே நான் வலிமையாகவே பதிவு செய்கிறேன். தேர்தல் ஆணையம் இரட்டிப்பு வழிமுறையோடு இரட்டிப்பு கவனத்தோடு ஆளும் கட்சியினரை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் பரப்புரைக்கு வரும்பொழுது உயிர்கள் பலியாவதை எந்த விதத்திலும் நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதே போல இன்று இருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் திமுகவும் அதிமுகவும் ஒன்றுதான், இரண்டுமே கட்சியின் வளர்ச்சிக்கு எதையுமே நமது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எந்த நல்ல திட்டங்களையும் எடுத்து தரவில்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தமிழகத்தில் இருக்கும் இன்று இருக்கும் ஒரே மாற்று ஏனென்றால் திமுக தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு பொருளாதார வல்லுநர் எழுதியிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கையை ஓரளவாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு 70,000 கோடி ரூபாய் தேவை. மாநிலத்தின் ரெவென்யூல 70% வேணும். ஆக அதற்கு வழி செய்யாமல் இன்று நாங்கள் இவையெல்லாம் செய்கிறோம் என்றால் அந்த தேர்தல் அறிக்கை ஒரு மாயாஜால தேர்தல் அறிக்கை தான். அதே போல முதலமைச்சர் படிப்படியாக நான் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார். படிப்படியாக என்றால் முதல் ஆண்டு அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு 5 ஆண்டுக்கு பின்னால் ஒரு கடையை மூடுவது படிப்படியாக செய்வதுதான். அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவார்களா என்பது சந்தேகமே. ஆனாலும் அவர்கள் படிப்படியாக மூடுகிறோம் என்று சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் படிப்படியாக உயிர்கள் போவது பாதுகாக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். அதே போல இன்று காலை பத்திரிகையில் வந்த செய்தி, கான்கிரீட் ரோடுகள் தமிழகத்தில் போடப்பட வேண்டும். கான்கிரீட் ரோடுகள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போட்டால் அடிக்கடி சாலைகளை தோண்டுவது தடுக்கப்படும். இப்பொழுது இருக்கும் சாதாரண சாலைகள் ஒரு மழை வந்தாலே அவையெல்லாம் எந்த அளவிற்கு மோசமாக போய்விடுகிறது. அதற்காக கான்கிரீட் சாலைகள் போட வேண்டும் என்ற கோரிக்கை நெடுநாளாக இருக்கிறது. ஆனால் தமிழக மாநகராட்சியின் சார்பில் கான்கிரீட் ரோடுகள் போட முடியாது, சாதாரண ரோடுகள் தான் போட முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு பின்பு மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது, கான்ட்ராக்டர்களின் ஊழல் இருக்கிறது. வருடம் வருடம் மாற்றி மாற்றி சாலைகள் போட்டால்தான் கான்ட்ராக்டர்களுக்கு நாம் ஒதுக்கீடு 10% லஞ்சம் கொடுக்க முடியும் என்ற காரணத்திற்காகத்தான் சென்னை மாநகராட்சியும் தமிழகமும் இதை எதிர்க்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதனால் தமிழகம் எந்தவித கமிஷனும் இல்லாமல் நிச்சயமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கும் கட்சி இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் செய்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் தேர்தல் அறிக்கை அடுத்த வாரம் தேர்தல் அறிக்கை என்பதை விட தொலைநோக்கு திட்டம் என்பது எங்களது குறிக்கோள். தேர்தல் அறிக்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு நல்லது நடக்கும், அதே நேரத்தில் அதற்கான வருமானத்தை பெருக்கும் தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கனிம வளங்களை, இயற்கை வளங்களை பயன்படுத்தும் தேர்தல் அறிக்கையாக இருக்கும். வேலை வாய்ப்பை கொடுக்கும் தேர்தல் அறிக்கையாக இருக்கும். ஆக ஆக்கப்பூர்வமான பல நல்ல திட்டங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையாக எங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் எங்கள் தேர்தல் அறிக்கைக்கும் மற்றவர்கள் தேர்தல் அறிக்கைக்கும் என்ன மாறுபாடு என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் இவையெல்லாம் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். வாய்ப்பு கொடுக்கும் பொழுது செய்யாததை, மக்கள் வாய்ப்பு கொடுத்த போது செய்யாததை வாய்ப்பு இனிமேல் கொடுங்கள் செய்வோம் என்று சொன்னால் எப்படி மக்கள் நம்புவார்கள்? ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. பல மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், எங்கே எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது.